ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன்பாலா ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கதம்ப சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். காய்ங்கள்லாம் கட் பண்ணுற டைம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலெல்லாம் நம்ம போனோம்னா கல்யாண வீட்டில் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாம்பார் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க நம்மளும் எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. இப்போ 2 கத்திரிக்காய், 10லேருந்து 12 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கேரட் பொடியாக நறுக்குனது, ஒரு முருங்கைக்காய் பொடியாக நறுக்குனது, அவரைக்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து காய்ங்க முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக காயெல்லாம் வெந்துடும். இது கூடவே வந்து இப்போ துவரம் பருப்பு 1 டம்ளர் வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் குக்கரில் 2 விசில் கொடுத்துட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ காய் வந்து நம்ம மூடி போட்டு வெந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எல்லா காயுமே வந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறது இது கூட ஆட் பண்ணியாச்சு. இது லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் மாங்காய் வந்து 5லேருந்து 6 பீஸ் ஆட் பண்ணிக்க. மாங்காய் போட்டிங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். புளி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணால் போதும், திக்காக இருக்கிறது. இப்போ நல்லா கொதி வந்த பிறகு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பெருங்காயம் தூவி இறக்குனிங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு கதம்ப சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு கூட இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சாம்பார். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.